வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். இப்ப ஓ நிலைமை தாண்டி ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நீயும் உன் குடும்பமும் எங்க சோத்த ஓசில தின்னீங்க. இங்க ஓம் புருஷன் கார்த்திகோட சொத்த ஓசில தின்னுட்டு இருக்கான். நீயும் கௌதமும் ஓசிக்கு ஓசி சரியா ஜோடி சேர்ந்திருக்கீங்க. ஆனா இனிமே ஓசி கதை என்கிட்ட செல்லுபடியாக. யார பாத்திரி ஓசின்னு சொன்ன? உன்ன என்னடி கைய ஓங்குற? இந்த வீட்ல ஏன் கை ஓங்கி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு தெரியாதா? என்ன நீ இன்னும் பழைய அஞ்சலியாவே தான் நினைச்சிட்டு இருக்க. கோர்ட்ல 6 மாசம் டைம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பணிவிடை செஞ்சு நல்ல பேர் எடுத்து கார்த்திக் கிட்ட வாழ்க்கையை கெஞ்சி வாங்குறதுக்கு நான் என்ன குடும்ப குத்து விளக்கா? அஞ்சலிடி, தி கிரேட் அஞ்சலி. கொடுத்தா வாங்குவேன், இல்ல அடிச்சு புடுங்குவேன். முதல்ல இந்த வீட்ல இருந்து உன்னை விரட்டிட்டு நீ கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிற இந்த குடும்ப சாம்ராஜ்யத்துல ஒவ்வொரு செங்கலா உருவி சரியா வைக்கிறேன். கடவுளே, நான் எப்பவுமே உன்கிட்ட இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் வேண்டுவேன். ஆனா கொஞ்ச நாளாவே அந்த நிம்மதியும் சந்தோஷமும் என் கண்ணுல காட்டுன்னு வேண்டாத குறையா உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. அண்ணன் தம்பி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. கார்த்திகை யாரோ கடத்திட்டாங்க, அதனால எவ்வளவு பிரச்சனை. நான் அவ்வளவு நம்பின அந்த இலக்கியா எனக்கே தெரியாம இந்த வீட்ல இருந்து நகை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சிருக்கா. கொஞ்ச நாளாவே இவ்ளோ பிரச்சனை வருதே. ஏன் என்னோட நிம்மதியை இப்படி கெடுக்கிற? வர வர இந்த வீட்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார நம்பலாம் யார நம்ப கூடாது, எதுவுமே புரியாம என் மனசு குழம்பிக்கிட்டு இருக்கு. இவ்ளோ பிரச்சனை எனக்கு வேண்டாம். இந்த குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும். இங்க இருக்கிற எல்லாரும் அமைதியா ஒற்றுமையா வாழணும். அதுக்கு நீதான் சாமி அருள் புரியணும், நீதான் அருள் புரியணும். நீ எப்பப்பா வந்த? நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்ன ஜானு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்த? நான் அப்படி தனியா என்னப்பா வேண்டிக்க போறேன்? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புதிய குடுன்னு வேண்டிக்கிட்டேன். அதானே நம்ம வீட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை. இந்தா விபூதி வச்சுக்கோ. ஜானு, இலக்கியாக்கு வச்சு விட மறந்துட்டேன். நான் ஒண்ணும் மறக்கலப்பா. நடந்ததை கூட எதையுமே என்னால மறக்க முடியாது. நில்லுங்க அத்தை. சாமி பிரசாதத்தை கூட எனக்கு வச்சு விட முடியாத அளவுக்கு என் மேல உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா? கௌதம், நான் யார் கூடவும் பேச விரும்பல. மனசுல கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி என்னால நடிக்கவே முடியாது. என் நம்பிக்கையை பொய்யாக்குனவங்க நெத்தியில என்னால திருநீர் வச்சு விட முடியாது. என்ன? அவங்களே வச்சுக்க சொல்லு. நில்லு ஜானு, இலக்கியாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நீயே எப்படி பேசலாமா? நீ வெறுத்தா அவ தாங்க மாட்டா. அவளுக்கு திருநீர் வச்சு விடு. முடியாதுப்பா.
முடியாது. நில்லு இலக்கியா. இலக்கியா, உனக்கு தான் தெரியும்ல, ஜானு கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர். நீ வருத்தப்படாத. ஜானு ஒன்னு சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.